இன்றும் 3 முத்தான திரைப்படங்களை குறித்து தான் காணவிருக்கின்றோம். அதில் நம்ம விஜய் அவர்கள் நடித்திருக்கின்றார். மேலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்திருக்கின்றார். மூன்றாவதாக நம்ம விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாருங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் சொல்லலாம். முதலாவதாக விஜய் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களை கொள்ளை கொள்ளும் திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்கத்தான் போகின்றது. காரணம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய இறுதி திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது. நிச்சயமாக அவர் அரசியலில் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டால் இந்த திரைப்படம் தான் இறுதியாக இருக்கும் என்பது விஜய் ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி அடுத்ததாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய மதராசி திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். மதராசி திரைப்படம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல கதை அடிப்படையில் எடுக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் சிவகார்த்திகேயன் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய திரைக்கதைகளை தான் தற்பொழுது நடித்து வருகின்றார். நல்ல திரை அம்சம் கொண்ட குடும்ப பங்கான கதைகளை அவர் எடுத்து நடிப்பதாலும் மேலும் தமிழ் ரசிகர்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு நடிகராகவும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கின்றார். மேலும் திடீரென்று அவர் ஹீரோவாக மாறிவிடவில்லை. அவர் அந்த இடத்திற்கு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை ஈடுபட்டு தான் அந்த திரைத்துறைக்கு அவர் சாதித்திருக்கின்றார் என்று கூற வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த மதராசி திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மிக சிறப்பான நடிப்பை அதில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது செய்தி. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறுவோம். அடுத்ததாக பாய்சன் என்ற திரைப்படம் தான் காணவிருக்கின்றோம். அதில் நம்ம விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் நடித்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக விக்ரம் எந்த அளவிற்கு தமிழ் சினிமா மக்களால் கொண்டாடப்பட்டாரோ, அவருடைய நடிப்பு எந்த அளவிற்கு மக்களை ஈர்த்ததோ அதே அளவிற்கு அவருடைய மகனான துருவ் அவர்களுடைய படங்களும் நிச்சயமாக தமிழ் மக்களை ஈர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் மிக கம்மியாக, அதாவது குறைவாக இருந்தாலும் நிச்சயமாக மக்களால் பழைய விக்ரம், அதாவது அந்த 90s காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த விக்ரமை அவருடைய மகன் உருவத்தில் நம்ம தமிழ் மக்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பைசன் திரைப்படமும் நம்ம துருவ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பை தமிழ் சினிமா உலகில் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விக்ரம் சாதித்த அனைத்து சாதனைகளையும் அவருடைய மகனான துருவ் அவர்கள் நிச்சயமாக சாதிப்பார். அவருடைய திரைப்படமான அந்த பைசன் திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை சாதிக்கும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஜனநாயகன் மற்றும் மதராசி மற்றும் துருவ் நடிக்கக்கூடிய இந்த பைசன் திரைப்படம் குறித்து இந்த காணொளியில் பார்த்தோம். நிச்சயமாக இந்த 3 படங்களும் தொடர்ச்சியாக வெளிவர இருக்கின்றது. இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட பணிகளை முக்கால்வாசி, சில திரைப்படங்கள் முடித்திருக்கின்றன, அரைவாசி முடித்திருக்கின்றன, சில திரைப்படங்கள் முழுவதுமாக முடிந்த நிலையில் திரைக்கு வர தயாராகி கொண்டிருக்கின்றன. தமிழ் சினிமா ரசிகர்கள் நல்ல திரைப்படங்களை கொண்டாடியதை தவறியதே கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த 3 முத்தான திரைப்படங்களும் நிச்சயமாக தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய திரைப்படங்களாக மாறி நிற்கும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படமும், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களுடைய திரைப்படமும், தற்பொழுது புதுமுக நாயகனாக தமிழ் சினிமா உலகில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற துருவ் அவர்களுடைய திரைப்படமும் தொடர்ச்சியாக வருவதால் நிச்சயமாக இதை எல்லாவற்றிலும் கதை சிறப்பாக இருந்தால் தமிழ் மக்கள் எந்த திரைப்படமாக இருந்தாலும் கொண்டாடுவார்கள் என்பதுதான் இந்த காணொளி மூலமாக நான் கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது. இதுபோன்று புதியதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வழக்கம் போல தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.